சரி குஞ்சூஸ், என்ன சாகசம்? ஆம், சொல்லுங்கள். அந்த ஆற்றின் குறுக்கே குதிப்போம். அது பயங்கரமாக இருக்கும். என் பாதுகாப்பு கவனம் தேவை. வாங்க போகலாம். ஒரு நாள் காட்டின் நடுவில் ஒரு மாயமரம் இருப்பதாக கேள்விப்பட்டார்கள். நான் சொல்றேன் மாசலனா. அப்படியா? நான் போகலாமா? ஆம் போகலாம். புது சாகசம் வேணும். அதுவும் மாயமரம். போகலாம். வாங்க போகலாம். மியாவ், கிளம்பலாம். ஆமா, போகலாம். இந்த பக்கம் வாங்க. வா, சாகசத்திற்கு. பாருங்கள், நாம் ஒரு ஆற்றை கடக்க வேண்டும். நான் வர மாட்டேன். பயப்படாதே, நாங்கள் உன்னை காப்பாற்றுவோம். ஆம், ஒன்றாக செல்வோம். தைரியமாக, நீ முடியும். நான் கடந்து விட்டேன். நாம் ஒன்றாக இருந்தால் மட்டுமே வெல்லலாம். ஆம், நாம் ஒன்றிணைந்தால் எதையும் சாதிக்கலாம். அப்போது போகலாம். பார், மாயமரம். அது மின்னுகிறது. நீங்கள் என்னிடம் என்ன கேட்கிறீர்கள்? எனக்கு நிறைய பரிசுகள். எங்களுக்கு நல்ல நண்பர்கள். நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும். ஹுர்ரே! நான் உண்மையான மாயம் இல்லை. நட்பும் தைரியமும் பகிர்வும் தான் உண்மையான மாயம். அப்படியா? நாங்கள் புரிந்து வேண்டது. பகிர்வு மகிழ்ச்சி தரும். அது மெய். நீங்கள் ஒன்றாக வந்தீர்கள், ஒன்றாக சிரமத்தை தாங்கினீர்கள். அதுவே உங்கள் ஆசை நிறைவேறியது. ஆம், நாங்கள் ஒன்றாக இருந்தோம். இப்போது நமது கனவு நனவாகிறது. இது நமது நட்பின் சக்தி. உங்கள் ஒற்றுமை எப்போதும் வெற்றியை தரும். அன்றிலிருந்து குஞ்சூஸ் புரிந்து கொண்டிருந்தது. புது சாகசங்கள் தேடுவது நல்லது, ஆனால் நண்பர்கள் பகிர்ந்தால் மட்டுமே உண்மையான மகிழ்ச்சி. இது உண்மையான மகிழ்ச்சி. தனியாக ஆசைப்படாதே, நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டால் எல்லாம் சாத்தியம். ஆமாம், பகிர்வது நல்லது. நான் எதிர்கொள்ள பகிர்கிறேன். நான் ஒன்றாக இருந்தால் மகிழ்ச்சி. அதுதான் உண்மையான நட்பு. ஒரு பச்சை பசேல் என்ற தோட்டத்தில் விண்டி என்ற சின்ன வண்ணத்து பூச்சி வாழ்ந்து வந்தது. என் சிறகுகள் மட்டும் போதும், யாரையும் தேவையில்லை. விண்டிக்கு 2 அழகிய சிறகுகள் இருந்தன. இந்த பூக்களை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கின்றன. ஒன்று நீலம், மற்றொன்று பச்சை. ஆனால் விண்டி எப்போதும் தனியாக பறந்து என் சிறகுகள் மட்டும் போதும், யாரையும் தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் பெரிய காற்று அடித்தது. விண்டியின் ஒரு சிறகு சேதமாகி அது பறக்க முடியாமல் தரையில் விழுந்தது. அப்போது அங்க வந்தான் தம்பி குட்டி முயல் மற்றும் குறு புத்திசாலி கிளி. விண்டி, நினைச்சடாதே, நாங்க உதவுகிறோம். விண்டி, என்னாச்சு? நான் உன்னை தூக்கி செல்கிறேன். நான் உன் சிறகை இலை கொண்டு கட்டிவிடுகிறேன். பிடி விண்டி, போகலாம். மாய மலர் இங்கே இருக்கும். ஆம், தோட்டத்தின் மூலையில். வேகமாக போகலாம். அது தெரிகிறது. அது மிக அழகாக இருக்குது. அற்புதம். வாருங்கள் சாகசத்திற்கு. ஆம், புது பாதைகள். இந்த பெரிய கல்லை என் வலுவால் தள்ளுகிறேன். நான் பரந்திலை பாலம் போடுகிறேன். அற்புதம், நாம் ஒன்றாக. விண்டி தன் அழகான சிறகுகளால் மலருக்கு வழி காட்டியது. அழகான பின்தொடர்ந்து. ஆம், நாம் செல்வோம். மாய மலர் திறந்தது. அழகான ஒளி பரவியது. விண்டியின் சிறகு பழையபடியானது. அற்புதம். ஆனால் இப்போது விண்டி புரிந்து கொண்டது. தனியா பறப்பது அழகு, ஆனா நண்பர்களுடன் பறப்பது உண்மையான மகிழ்ச்சி. ஆம் விண்டி, நண்பர்களே. ஆம் நண்பர்களே.